மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்துமதி ஆர்டர் பேசுகிறேன்டாமா. ஸோ நேற்று சேவிங்ஸ்க்காக போட்ட வீடியோஸில் வந்து எப்படிலாம் செலவுகள்லேருந்து நீங்கள் வருமானம் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பட் இந்த கமெண்ட் எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட செயின் இருக்குல்ல, செயினாக இருந்துச்சு அப்படின்னா உடனே கொண்டு போய் சேதார செய்களையோடு தான் நம்ம புதுசாக ஒரு செயின் வாங்குவோம். பட் அப்படி இல்லாமல் சில கடைகளில் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்மளோட செயின் அவங்க வச்சுப்பாங்க, 1 இயர்க்கு அப்புறம் சேதார செய்குலி இல்லாமல் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிஜமே ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்படி ஒரு ட்ராக் இருக்கிற விஷயம் எனக்குமே தெரியாது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் நானுமே அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ஷாப்பில் நான் கேட்டேன். ஆமாம், அது மாதிரி ஆப்ஷன் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ் எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம செயின் இருந்தால் உடனே வாங்கிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் ஆனால் அதை வச்சு சேதாரம் செய்குலி இல்லாமல் ஒரு பொருள் வாங்க முடியும். 1 இயருக்கு அப்புறம் அப்படின்னா 1 இயரில் கோல்டு ரேட்டும் வித்தியாசப்படும். சேதார செய்குலி இல்லாமல் வாங்கும்போது பாண்டு போட்டுருவாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சேவிங்ஸாக தெரிஞ்சுதுமா. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இவங்க தான் இன்னைக்கு டேயோட பெஸ்ட் கமெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் பெஸ்ட் கமெண்ட் இருந்தாலும் இன்னும் என்னோட ஃபேவரட் கமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். ரொம்ப ஃபன்னியாக பசங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்டை நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னொரு பர்சன் நம்ம டீமில் பண்ணது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது 1 get 1 ஆஃபரில் வாங்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கடையாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல வந்து கிடைக்கல அப்படின்னதும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லாஸ்ட்டில் ஃபைனலாக அந்த buy 1 get 1 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் கமெண்ட்டை நான் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா. ஸோ ரொம்ப எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப சின்ன குழந்தை தரமாக இருந்தாலுமே பட் பணத்தை எப்படியா சேவ் பண்ணணும், 2 பொருள் வாங்கிடணும் ஒரே அமௌண்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கும்போது அந்த தேடல் இருக்குல்ல, அந்த தேடல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டமா. தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அழகான டாபிக் என்ன அப்படி பார்க்கலாமா? ஸோ பணம். ஓகே, முதல் சேமிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் சேமிப்பா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ சேமிப்புக்கு அப்புறமா இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நிறைய கடன்கள் இருக்குது. கடன் தான் உங்கள் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும். அப்போ கடன் அதிகமாக இருக்கும்போது நான் எப்படி மேடம் சேமிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு வழிகளே இல்லை. அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட 24 மணி நேரத்தை 24 ரூபாயாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ 24 மணி நேரம் எங்கிட்ட இருக்கு மேடம், அதெல்லாம் பாதி மணி நேரம் நான் தூங்கிடுவேன் அப்படின்னா, தூங்கும் போதும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய மிகப்பெரிய திட்டங்கள் நிறைய இடத்துல இருக்குது. அதாவது என்ன, முதலீடு திட்டங்கள். அதாவது முதலீடுகள்னா நான் ரொம்ப பயமாக இருக்கேன் மேடம் சொல்லலாம். பட் நான் எப்பவுமே சொல்கிறதுன்னா, நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதை விட நான் எப்போ இருந்துச்சுன்னா அதை வந்து முதலீடு பண்ணும்போது தான் என்னோட லைஃப் ஸ்டைல் அடுத்த லெவலுக்கு போச்சு. ஸோ நான் இது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து இதை பற்றின புரிதல் எனக்கு வரணுமே மேடம், எனக்கு இதை பற்றி பயமாக இருக்குது, நான் இதை பண்ணணும்னு யோசிக்கிறேன், பட் எனக்கு நிறைய இந்த பணம் வந்து மல்டிபிள் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணமே இல்லாமல். அப்போ உங்களுடைய நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கணும். பட் இங்கே இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இதை மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன்னா, யூ கேன் வின் இஃப் யூ வாண்ட். நீங்கள் நினச்சா மட்டும்தான் சேமிக்கணுங்கிற ஆப்ஷன் வரும். அப்போ சேமிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இதை உங்கள் லைஃப்பில் 2025 ஒரு கிஃப்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அப்போ 2025 அப்படின்னா 2025 ஒரு நாளைக்கு 25 ரூபாயாவது நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா கடன் இருக்கும்போது உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வருமானத்தை அதிகமாக்கினா மட்டும்தான் அதில் ஒரு பகுதியை சேமிக்க முடியும், சரியா? எப்போவுமே சேமிப்பு அப்படிங்கிற வார்த்தை நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா விதமான வருமானத்தை நம்ம இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, எல்லாம் கட்டினது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் 2 விதமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வருமானம், ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வருமானம் ஒரு 25 ரூபாயாவது இன்க்ரீஸ் ஆகும். 2025 உங்களோட டார்கெட் என்னவா இருக்க போகுது? ஒரு நாளைக்கு இன்றைக்கி என்னோட வருமானம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்காங்க, நான் வேலைக்கு போகிறேன், அங்கே நான் ஒரு 5000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 25 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் வர மாதிரி ஏதாவது வேலை தேடுங்க. அப்போ வேலை என்ன, ஒரு நாளைக்கு 25 ரூபா மாதத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 600 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. தோராயமாக ஒரு 750 ரூபா வருது அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு 700 ரூபா வருதுன்னா ஓகே, எக்ஸ்ட்ரா சம்பளம். இதுதான் சேமிப்பது. சம்பாரிச்சு சேமிக்க ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்டோட சம்பளத்தில் சில பேர் சொன்னாங்க, நான் என் ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்காக கொடுக்குற பணத்தில் நான் எடுத்து கோல்டு காயின்லாம் நான் வாங்கியிருக்கேன், காசு சேர்த்து வச்சு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். அதனால் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாக ப்ரௌடாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் அழகாக செய்வாங்க நம்ம டீம் மெம்பர்ஸ்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இப்போ சொல்லுறது, 2025 ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது திறமை இருக்கும். தையல் தைக்கிறவங்க ஒரு ட்ரெஸ் தைங்க, இல்லைனா ஐடி சேல் பண்ணுறதா பண்ணுங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண நினைக்கிறேன், ப்ராடக்ட் சேல் பண்ணுங்கள். பையிங் அண்ட் செல்லிங் நிறைய இருக்குது. பண்ணமாட்ட முதல் வணிகம் இருக்குது நம்ம டீம்லேயும் சரி. நான் வெளில நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ராட் மைண்டாக கிடைக்கும். 200 ரூபாய்க்கு கேக் பேக்கிங் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லை சாக்லேட் மேக்கிங் கிளாஸ் 250 ரூபா 300 ரூபாய்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் என்னென்னா நீங்கள் சம்பாரிச்சு இனிமேல் சேமிக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் வீட்டில் சம்பாரிச்ச பணத்தை சேமிச்சுட்டு இருந்தீங்க. பட் இனிமேல் 2025 டார்கெட், இப்போ நம்ம டீமோட டார்கெட்னா 2025 நம்ம டீமில் ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணி 2025 ரூபா மாதம் சம்பளம் கொடுக்க போகிறோம். மாதம் 2025